PKL சீசன் 12 பட்னா பைரட்ஸோட ஜர்னி எண்டுக்கு வந்துருச்சு. தெலுங்கு டைட்டன்ஸ் அவங்கள பீட் பண்ணி வீட்டுக்கு அமிச்சிட்டாங்க. இந்த RCB மாதிரி 2025 ஃபேக்ட் தெலுங்கு டைட்டன்ஸ் தான் ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். டீட்டெயிலாக இந்த போட்டியை பத்தி பேசுவோம். கூடவே தீபக் சங்கர் தமிழகத்தை சேர்ந்த வீரர் PKL கலக்கிட்டு இப்போ சொந்த ஊருக்கு வந்திருக்காரு. அவருக்கு பயங்கரமான வரவேற்பு கிடைச்சிருக்கு. அதை பத்தியும் அண்ட் UPKL அதோட ஆக்ஷன் நடக்க போகுதுங்கிறத சொல்லியிருக்காங்க. அதோட அப்டேட்டும் உங்களுக்காக இந்த வீடியோல காத்துட்டு இருக்கு. ஸோ லேட் பண்ண வேணாம், இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு நிமிஷம் சார் ஒரே ஒரு 1 நிமிட்டுங்க. Hello every friends, 1 minute please. So friends, eliminated 3 eliminated 2ல வின் பண்ண பட்னா பைரட்ஸ் வேஸ் மினி குவாலிஃபயர்ல ஜெயிச்சிருந்த தெலுங்கு டைட்டன்ஸ். கண்டிப்பா இந்த போட்டி செம்மையா இருக்க போகுதுங்கிற எக்ஸ்பெக்டேஷன் நமக்கு இருந்துச்சு. தெலுங்கு டைட்டன்ஸும் வெரி குண்டு கம்பேக் கொடுத்த ஒரு டீம் இந்த சீசன். பட்னா பைரட்ஸும் அதே மாதிரி கடைசி 8 போட்டிகள் கம்பேக் கொடுத்தா வந்திருக்காங்க. ஓவரால் இந்த போட்டி இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு எதிர்பார்த்தோம். அதே அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா தான் போயிருந்துச்சு. முக்கியமா ஃபர்ஸ்ட் ஹாப்லாம் ரொம்ப சூப்பராகவே கொண்டு போயிருந்தாங்க. இந்த போட்டியோட ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் 39க்கு 46ன்னு சொல்லிட்டு தெலுங்கு டைட்டன்ஸ் வின் பண்ணி இருப்பாங்க. அண்ட் இந்த போட்டியோட ஸ்டார்டிங் 7 பர்ஃபார்மன்ஸ், அதாவது பிளேயர்ஸோட பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது தெலுங்கு டைட்டன்ஸ் சார்பா பரத்துலா 23 புள்ளிகள் எடுத்திருப்பாரு. வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ். அண்ட் கூடவே அவருக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி விஜய் மாலிக் பெருசா புள்ளிகள் எடுக்கிறனாலும் 4 ரைட் பாயிண்ட்ஸ் ஒரு டேக்கிள் பாயிண்ட்ஸ் எடுத்து சப்போர்ட் பண்ணியிருப்பாரு. கூடவே சுபம் செண்டே, அஜித் பவார் மாதிரியான பிளேயர்ஸ் டிஃபென்ஸ்லையும் சப்போர்ட் பண்ண தெலுங்கு டைட்டன்ஸ் ஓரளவுக்கு நல்ல ஸ்கோர் எட்டுறதுக்கு முக்கியமான காரணமா இருந்துச்சு. 46ல 23 பரத்துலாங்கும் போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும் யார் இங்க ஹீரோ அப்படிங்கிறது. பட்னா பைரட்ஸ்லயும் அவ்வளவு ஒன்றும் சலைச்சவங்கலாம் கிடையாது. பட்னா பைரட்ஸ்லயும் நம்ம அயன் 22 புள்ளிகள் வரைக்கும் எடுத்திருந்தாரு. பட் அதுக்கப்புறம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணதா ஆள் இல்லை. வழக்கம் போல டிஃபென்ஸ்ல ரைட் கார்னர் நவ்தீப் மட்டும் ஒரு I5. ஸோ நீங்க லெஃப்ட் கார்னர் அன்கித் எதுவுமே பண்ணல. அது ஒரு பெரிய மைனஸ். பரத்துடாவை பிடிக்காம விட்டது பட்னா பைரட்ஸ் டிஃபென்ஸ் பண்ண தப்பு. அதே மாதிரி இந்த பக்கம் அயனை பிடிக்காம விட்டது தெலுங்கு டைட்டன்ஸோட டிஃபென்ஸ் பண்ண தப்பு. பட் இருந்தாலும் இந்த பக்கம் 23 பரத், அந்த பக்கம் 22 அயனு, ரெண்டே பேர் போட்டியை விளையாடிட்டு இருந்தாங்க. இது அயன் வெஸ் பரத்ங்கிற மாதிரி தான் போயிட்டே இருந்துச்சு போட்டி. கடைசியில் வந்து பாத்தீங்கன்னா பரத் தான் வின் பண்ணியிருப்பாரு. ஓவரால் பார்க்கும்போது இந்த போட்டி நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு ரொம்ப க்ளோஸாலாம் போகல. ஓரளவுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடியும் போது 22க்கு 20ன்னு சொல்லிட்டு தெலுங்கு டைட்டன்ஸ் லீட்ல தான் இருந்தாங்க. அது அப்படியே கண்டினியூ பண்ணி செகண்ட் ஹாஃபையும் வின் பண்ணிட்டாங்க. தெலுங்கு டைட்டன்ஸ்னு சொல்ல முடியாது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பரத்துடாவா இல்ல அயனா அப்படிங்கிறது மட்டும்தான் இங்க வந்த போட்டியா இருந்துச்சு. கடைசியில பரத்துடா இருந்த தெலுங்கு டைட்டன்ஸ் தான் வின் பண்ணாங்க. ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி பட்னா பைரட்ஸ் 8 போட்டி தோக்காம வந்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ ரொம்ப கஷ்டம் அடுத்தடுத்த போட்டிகளை தொடர்ந்து வின் பண்றது. கண்டிப்பா டயர்டா இருப்பாங்க பிளேயர்ஸ், அவங்க நம்ம குறை சொல்லவே முடியாது. இன்னொரு பக்கம் தெலுங்கு டைட்டன்ஸ் அவங்க தான் இந்த வாட்டி கப் அடிக்கிற மாதிரி போயிட்டு இருக்காங்க. பிகாஸ் இந்த 2025ல ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு இல்லையா, இது வரைக்கும் கப்பை அடிக்காத இல்ல அண்டர் ரேட்டடா இருக்கிற சில டீம்ஸ் கப் அடிக்கிறத வழக்கமா வச்சிருக்காங்க. இந்த 2025ல RCB-ஆ இருக்கட்டும், அது BBL-ஆ இருக்கட்டும், இந்த மாதிரி தான் நடந்திருக்கு. ஸோ அந்த வகையில இந்த வருஷம் எல்லாருமே தமிழ் தலைவாஸ் கப் அடிக்கும்னு நினைப்பீங்க. பட் தமிழ் தலைவாஸ்லாம் பாதியில வந்த டீம். ஆரம்பத்துல இருந்து சீசன் 1ல இருந்து அந்த மாதிரி இருக்கிற ஒரே டீம் தெலுங்கு டைட்டன்ஸ் தான். ஸோ அவங்க தான் கப் அடிக்க வாய்ப்பு இருக்குங்கிறது நான் சீசன் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன். அது இப்போ நடக்க போதோங்கிற மாதிரி தான் போயிட்டு இருக்கு. பட் அதற்கு இன்னும் அவங்க 2 போட்டிகள் வின் பண்ணி ஆகணும். என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. ஓவராலா பார்க்கும்போது இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் நான் மிஸ்டேக்ஸ் அப்படின்னு சொல்றது டிஃபென்ஸ் யூனிட் மட்டும் தான். அந்த சப்போர்ட்டுக்கு ரைடர்ஸ் யாருமே பெருசா சப்போர்ட் பண்ணல. அயனுக்கு ஆரம்பத்துல இருந்து அயன் மட்டும் தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காருங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இடையில அப்பப்போ ஒரு ரைடர்ஸ் சப்போர்ட் பண்ணியிருந்தாலுமே அயனுக்கு அந்த அளவுக்கு பெரிய சப்போர்ட் கிடைக்கவே இல்லை. சுதாகர் எம்லாம் இப்போ வரைக்கும் சப்ஸ்டியூட்ல தான் இருக்காரு. அவர் சப்ஸ்டியூட்டே பண்ண கூட மாட்டாங்க. பட்னா பைரட்ஸ் பெருசா சப்ஸ்டியூட் நம்பவும் மாட்டாங்க. கண்டிப்பா ரந்தீப் தலால் ஒரு தோத்து போயிட்டாங்க, அவ்வளவுதான் இந்த சீசனை விட்டு எலிமினேட் ஆக போறாங்கிற டீமை கையில எடுத்து இந்த அளவுக்கு கொண்டு வந்ததே ஒரு பெரிய கிரெடிட்ஸ் தான், ஒரு பெரிய கம்பேக் தான். ஸோ அதனால அவங்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்களை நம்ம தெரிவிச்சுப்போம். பட் தெலுங்கு டைட்டன்ஸ் மாதிரியான டீம் கிட்ட தோக்குறதுல பெருமையாக தான் நினைச்சிருப்பாங்க பட்னா பைரட்ஸ். ஏன்னா பட்னா பைரட்ஸ் இந்த சீசன் மட்டும் தான் ஃபெயிலியர். பட் தெலுங்கு டைட்டன்ஸ் சீசன் பை சீசன் 1ல இருந்து ஃபெயிலியர் மட்டும்தான். இப்போ கடைசி 2 வருஷமா தான் ஓரளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு கிருஷ்ணன் குடாவுக்கு தான் பெரிய கிரெடிட்ஸ் கொடுத்தாகணும். சூப்பரா டீமை வழிநடத்தி கொண்டு போயிட்டு இருக்காரு அசிய கோச்சா. அண்ட் கேப்டன் விஜய் மாலிக் கூடவே சப்போர்ட்டுக்கு தளபதி பரத்துடான்னு சொல்லிட்டு காம்பினேஷன் பயங்கரமா இருக்கு. அடுத்த போட்டி புனேரி பல்டன் கூட அவங்க போதுவாங்க. அது குவாலிஃபயர் 2 வின் பண்ணாங்கன்னா டபாங் டெல்லி கேசி கூட அவங்களுக்கு ஃபைனல் இருக்கும். இதுதான் இப்போதைக்கு அவங்களோட மேட்ச். அடுத்து இருக்கக்கூடிய 2 மேட்ச். ஸோ புனேரி பல்டனா தெலுங்கு டைட்டன்ஸா? ஸோ இப்போதைக்கு தெலுங்கு டைட்டன்ஸ் ஆர் புனேரி பல்டன் யாரு டெல்லி கூட ஃபைனல்ல மோத போறாங்க அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியனை மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இப்போ UPKL விஷயத்துக்குள்ள வருவோம். UPKLனா ஒன்றும் இல்லை, உத்தரப்பிரதேஷ் கபடி லீக் அப்படிங்கிறது. ஸோ உத்தரப்பிரதேஷ் ஸ்டேட்குள்ள நடக்க போற ஒரு கபடி லீக் தான். ஸோ இதோட சீசன் 2க்கான ஆக்ஷன் தான் இப்போ நடக்க போகுது அப்படிங்கிறதுக்கான அறிவிப்பு வந்திருக்கு. இது முன்னாடியே சொல்லிட்டாங்க. பட் இப்போதைக்கு தான் டேட் கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க.
சொல்லியிருக்காங்க. நவம்பர் 3 அன்னைக்கு இந்த ஆக்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த UPKL ஆக்ஷனை பொறுத்த வரைக்கும் நிறைய முக்கியமான பிளேயர்ஸ் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ இந்த ஸ்டேட்லேருந்து PKL ஆடின ஒரு சில PKL பிளேயர்ஸ் வந்து இந்த ஆக்ஷனில் கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. பட் லிஸ்ட் இன்னும் பெருசாக வெளியாகலை. பட் கண்டிப்பாக இந்த ஆக்ஷன் ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட காத்துட்டு இருக்கு. அண்ட் இந்த ஆக்ஷன் நடத்துகிற ஆக்ஷனரா ஸ்வேதா அப்படிங்கிறவங்க தான் இருக்க போகிறாங்க அப்படிங்கிறதும் இப்போதைக்கு கன்ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இவங்களை பற்றி நமக்கு பெருசாக எதுவும் தெரில. மேபி உத்தரப்பிரதேசம் ரொம்ப ஃபேமஸாக இருந்திருக்கலாம். பட் உத்தரப்பிரதேஷ் கபடி லீக்கான ஆக்ஷன் கூடிய சீக்கிரம் நடக்க போகுது அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னொரு PKL இருக்குது, அதை பற்றி நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். நம்ம பர்தீப் பர்வாலோட PKL. அந்த PKL பொறுத்த வரைக்கும் நம்ம பர்தீப் பர்வால் இருக்கார் இல்லையா, ஸோ அவர் தான் வந்து அதுக்கு அம்பாசிடர் மாதிரி இருக்காரு. ஸோ அந்த ஸ்டார் பிளேயரை வச்சு தான் அந்த PKL வந்து இப்போதைக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அதை பற்றின அப்டேட்டும் அடுத்தடுத்து வருங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் இந்த PKL சீசன் 12 பொறுத்த வரைக்கும் நான் வந்து வித்தியாசமான ஒரு விஷயத்தை பார்த்தேன். என்னன்னா இப்போ நீங்கள் டாப் 5 ரைடர்ஸ் அண்ட் டாப் 5 டிஃபெண்டர்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் டாப் 4ல் இருக்கிற எந்த ஒரு பிளேயரோட டீமுமே இப்போ இருக்கிற பேலன்ஸ் இருக்கிற அந்த டாப் 3 டீம்ஸில் இல்லை. அதாவது தெலுங்கு டைட்டன்ஸ், புனேரி பல்டன் அண்ட் டபாங் டெல்லிகேசி, இந்த 3 டீமில் இருக்கிற டிஃபெண்டர்ஸோ ரைடர்ஸோ இந்த டாப் 4 லிஸ்ட்டில் இல்லைங்கிறது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஏன்னா எப்பவுமே டாப்பில் இருக்கிற ரைடர் அண்ட் டிஃபெண்டரோட டீம் அட்லீஸ்ட் டாப் 3லயாச்சும் அவங்க இருப்பாங்க. அந்த டீம் தான் ஃபைனலே ஆட போகும். பட் இந்த முறை அது ரொம்பவே வேரியாக இருக்குது, பார்க்கவே ரொம்ப வேடாக இருக்குது. இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் மறக்காமல் சொல்லிடுங்க. அண்ட் கடைசியாக தீபக் சங்கர் திருச்சியை சேர்ந்த பையன் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ லெஃப்ட் கார்னர், அதாவது பெங்களூர் புல்ஸ் அன்குஷ் ராத்தியை நம்பி எடுத்திருந்தாலும் அன்குஷ் ராத்தி வரதுக்கு லேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம ஜீவா குமார் அண்ணன் அண்ட் கூடவே BC ரமேஷ் சேர்ந்து ரெடி பண்ண ஒரு டைனாமோ தான் இந்த தீபக் சங்கர். லெஃப்ட் கார்னரில் இறக்கி விடுறாங்க. யோகேஷ் கூட சேர்ந்துட்டு சம்பவத்துக்கு மேலே சம்பவம் பண்ணுறாரு. தொடர்ந்து ஐஃபைஸாக ஸ்கோர் பண்ணுறாரு. அண்ட் இப்போ வரைக்கும் 60க்கும் மேற்பட்ட டேக்கிள் பாயிண்ட்ஸ் எடுத்தது மட்டும் இல்லாமல் டீம் பிளே ஆஃப் ரீச் பண்ணுறதுக்கும் சரி, பிளே ஆஃபில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கும் சரி, தீபக் சங்கரோட கான்ட்ரிபியூஷன் ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு. ஒரு கட்டத்தில் கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் கம்மியான மாதிரி இருந்தாலும் தீபக் சங்கர் கொடுத்த பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது அவருக்கு எமர்ஜிங் பிளேயர் ஆஃப் த இயர் அவார்டை வாங்கி கொடுக்குற அளவுக்கு இருந்துச்சு. ஸோ இப்போ அவர் வந்து ஊருக்கு திரும்பியிருக்காரு. அவருக்கு ஒரு பெரிய மாலை மரியாதைலாம் கொடுத்து வரவேற்றிருக்காங்க. அது அவரே அவரோட இன்ஸ்டா பேஜில் லைவ் போட்டிருந்தாரு. அது இப்போதைக்கு ட்ரெண்டிங்கான ஒரு நியூஸாக தான் இருக்குது. கண்டிப்பாக தீபக் சங்கருக்கு எமர்ஜிங் பிளேயர் அவார்டு கிடைக்கும் நான் நம்புகிறேன். உங்கள் ஒப்பீனியன் சொல்லிட்டு போங்க. இப்போதைக்கு நான் கிளம்புறேன். பை பை, தேங்க்யூ.